ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு டே 4 உடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு எப்பயும் போல் 1/2 hour வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீர் பூசணிக்காய் ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் நைட்டேஜோ குருமாவும் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கொத்து சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிட்டாச்சு. மதியானம் லஞ்சுக்கு சாப்பாடும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டுட்டேன். நான் வந்துட்டு ஈவினிங் பார்க்குக்கு போயிருந்ததுனால கொஞ்சம் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால நைட்டு வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மட்டும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1/2 hour வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து 3 லிட்டர் தண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் இன்றைக்கி டோட்டல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 11,073 ஸ்டெப் வந்துட்டு நடந்திருக்கேன். இன்றைக்கி கிலோமீட்டர் வந்து 7.31 கிலோமீட்டர் வந்து நடந்திருக்கேன். 1 hour 47 minutes. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் நாங்கள் பார்க்கு போயிருந்தோம். இது வந்து மலைக்கோட்டைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்க்கு. இதில் வந்துட்டு குட்டீஸுங்க வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த பார்க்கில் வந்துட்டு அதிகம் கூட்டமும் இருக்காது, கேம் அதிகம் இருக்காது. அதனால் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த பார்க் வந்து 2 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களெல்லாம் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நடந்துட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பார்க் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் பெரிய பார்க் இருக்கும், அதில் வந்து நிறைய கேம் இருக்கும். இதுலேயும் கேம் இருக்கும், அந்தளவுக்கு வந்துட்டு பெரிய கேம்ஸ் எல்லாம் இதில் அதிகம் இருக்காது.